ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோல என்ன படத்தை பார்க்க போறோம்னா டொரோட்டுங்கிற ஒரு ஹாரர் ஃபிலிம் தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு ஒன்லைன்லாம் விட்டுட்டு டைரக்டா படத்துக்குள்ளே போயிடலாம். அப்படி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசாக சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு பெல் அடிச்சு விட்டுருங்க. அப்பதான் நாங்க எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். அப்படியே சோசியல் மீடியாலாம் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் எஸ்பி மூவிட்டா. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 7 பேரை காட்டுறாங்க. இவங்க வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க. இந்த காட்டுக்குள்ள கேம்ப் ஃபயர் மூட்டி சுத்திரம் உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு அவங்களே கெடுத்துப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பசங்க உக்காந்துட்டு இருக்காங்க. இவங்க குரூப்ல எலிஸ்ங்கிற ஒரு பொண்ணுக்கு பர்த்டேங்கிறதால எல்லாத்தையும் அவதான் கூட்டிட்டு வந்து குடிக்க வச்சிருக்கா. இங்க குடிச்சது பத்தாதுன்ட்டு குடிக்கிறதுக்குன்னு தனியா ஒரு பெரிய வாட்டரை ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க. அப்புறம் எல்லாரும் பொழுது போகலையன்ட்டு ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடும் போது தான் தெரியுது நம்ம படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப நாளா பேச்சுவார்த்தை இல்லாம இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க சண்டை போட்டு பிரேக்கப் ஆகி தான் பிரிஞ்சிருக்காங்க. ஆனா இதுலயும் இந்த பயபலிக நெருப்பை மூட்டி விட்டு மண்ணெண்ணே ஊத்தி விட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இவ என்ன சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்ட்டு அப்படி இப்படின்னு பேசுறாப்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அவன் மட்டும் என்ன ஒழுங்கா தரத்துல எந்த ஒரு வேலைக்கும் போகாம என் பின்னாடி தானே சுத்திட்டு இருந்தான் அப்படின்ட்டு இவங்களும் கண்ணா பின்னான்னு பேச அந்த இடத்துல சீனை கட் பண்ணா இப்ப இவங்க ஒரு பெரிய ஹோட்டல்ல ரெண்டுக்கு எடுத்திருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஹோட்டலுக்கு வராங்க. உள்ள வந்து சரக்கு பாட்டில் எங்க இருக்குன்னு தேடி பார்த்தா நம்ம பசங்க ஆல்ரெடி ஃப்ரிட்ஜ் மொத கொண்டு எல்லாத்தையும் வலிச்சு குடிச்சிருக்காங்க. மொத்த பாட்டில் சரக்கையும் அடிச்சு மலை மாதிரி குவிச்சு வச்சிருக்காங்க. சரி இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல எங்கேயாவது இருந்துதானே ஆகணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு அந்த ஹோட்டல் முழுக்கவும் தேடுறாங்க. இந்த குண்டை யாருன்னு தெரியுதா, நம்ம ஸ்பைடர் மேனோட ஃப்ரெண்டு. பயபோல இவன் ஒரு ரூமை பார்க்க அந்த ரூமுக்கு மேல இந்த கதவை யாரும் திறக்காதீங்கன்னு எழுதிருக்காங்க. இவனும் எல்லாத்தையும் கூப்பிட்டு காட்டிட்டு ஒருவேளை இதுக்குள்ளதான் நிறைய சரக்கெல்லாம் வச்சிருப்பாங்க, உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த ரூமே வித்தியாசமா இருக்கு. ஏதோ சூனியக்காரங்க மந்திரக்காரங்க எல்லாம் இருக்கிற ரூம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஸ்பைடர் மேனோட ஃப்ரெண்டு ஒரு பொட்டியை பார்த்துட்டு, காய்ஸ் இங்க பாத்தீங்களா இது என்னன்னு தெரியுதா அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பொட்டியில பார்த்தா அதுக்குள்ள தரோட் கார்ட்ஸ் இருக்கு. நம்ம ஊர்ல கிளி ஜோசி எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அது மாதிரி ஒருத்தரோட எதிர்காலத்துல என்ன வரும்ட்டு பாக்குறதுக்காக தான் இந்த கார்ட்ஸ். இந்த கார்ட்ஸை வச்சு எப்படி விளையாடணுங்கிறத நம்ம ஹீரோயினுக்கு தெரியும். அதனால இந்த கார்ட்ஸை வச்சு விளையாடி எங்களோட எதிர்காலத்தை சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின் வந்து இதெல்லாம் வேண்டாம் ரிஸ்கான விளையாட்டு அப்படின்ட்டு சொல்றான். ஆனா கடைசியில ஒத்துக்கிறா. அடுத்த சீன்ல இந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு அப்புறம் ஒரு துணியை போட்டு அந்த பாக்ஸை திறந்த உடனே அந்த பாக்ஸ்குள்ள இருந்து ஏதோ வெளியே போற மாதிரியே இருக்கு. அந்த ஃபீலை உணர்ந்த உடனே இல்ல வேண்டாம் இந்த விளையாட்டு விளையாட வேணாம், இங்க ஏதோ சரியில்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா நம்ம பசங்க பிடிவாதமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒண்ணும் ஆகாது அப்படின்ட்டு இந்த எலிஸ் பொண்ணு சொல்லிட்டு நானே இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சு வைக்கிறேன்னு உக்காரா. இந்த கார்ட்ஸ்ல மொத்தமா 13 கார்ட்ஸ் இருக்கும். 12 கார்ட்ஸையும் சுத்திரும் வட்டமா வச்சுட்டு 13வது கார்டு நடுவில் வைப்பாங்க. அந்த கார்டு தான் அந்த பிளேயருக்கான கார்டு. அப்படி வச்சு இந்த எலிஸ் பொண்ணுக்கு என்ன வந்திருக்குன்னா ஹை பிரிஸ்ட்னு ஒரு கார்டு வந்திருக்கு. அதனால இந்த பொண்ணோட ராசி வந்து துலாம் ராசியா. இவளோட ராசியம் வந்த கார்டையும் வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இவளுக்கு வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற வெறி எப்பவுமே இருக்கும். அதனால இவ வெற்றிங்கிற ஏணியில ஏறிக்கிட்டே இருப்பா. ஆனா இனிமேல் அவளால ஏற முடியாது, அந்த ஏணியால தான் இவளுக்கு சாவுன்னு சொல்றா. என்னடி பர்த்டே அன்னைக்கு இப்படி சாவு கீவுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவோன்னு பார்த்தா இப்படி அபசகுணமா சொல்ற அப்படின்ட்டு எலிஸ் கேட்க, நான் என்னத்த பண்ணுவேன் கார்ல வந்தது தானே நான் சொல்லுவேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினும் சொல்றா. அடுத்ததா இன்னொரு பொண்ணு வந்து உக்காரா. அவளுக்கும் அதே மாதிரி சுத்திரும் 12 கார்டு வச்சுட்டு நடுவில் வச்சிருக்கிற கார்டு என்ன வந்திருக்குன்னா தி ஹேங்க்டு மேன் ஒரு கார்டு வந்திருக்கு. அதுக்கான அர்த்தம் என்னன்னா தூக்கிலிடப்பட்ட மனிதன் அர்த்தம். இவளுக்கு இப்போதைக்கு நேரம் சரியில்லை, அதனால ஜாக்கிரதையா இருந்தாதான் உண்டு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்லி அனுப்புறா. அடுத்ததா பாக்ஸ்டன் நீ தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டா, ஐயோ என்னாலலாம் வர முடியாதுப்பா சாமி, உன்னோட நாக்குல இருந்து நாராசமான வார்த்தை தானே வருது, எனக்கு அவசரமா பாத்ரூம் வருது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான். அதனால அடுத்ததா இந்த கேர்லிங் ஆர் இருக்கிற பொண்ணு வந்து உக்காரா. அப்ப அவளுக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னா மெஜிசியனுங்கிற கார்டு வந்திருக்கு. அவளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஏமாத்துவாங்களாம், அதாலே இவளுக்கு மரணம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப அதே நேரத்துல இந்த பாக்ஸ்டன் பையன் அதாங்க நம்ம ஸ்பைடர் மேனோட ஃப்ரெண்டு பாத்ரூம் போயிட்டு வரேன்னு போனா இல்லையா, அப்படி போகும்போது வந்து அவுட்டோர் தானாவே திறக்கும். இவனும் வெளியே போய் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தா இவனுக்கு ஆப்போசிட்ல யாரும் இருட்டுல உக்காந்து இருக்கிற மாதிரியே தெரியும். இவனும் லைட்டு போட அங்க யாருமே இல்ல. அப்புறம் டோரை சாத்திட்டு விளையாடுற இடத்துக்கு வந்தாடுறான். இப்ப அடுத்ததா இவன் தான். இவனுக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்த்தா தி ஃபூல். இந்த கார்டுக்கான அர்த்தம் என்னன்னா இந்த குண்டு பையன் எப்பவுமே இவனுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கணும், அப்படி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட மட்டும் இல்லாம போயிட்டானா இவன் இறந்து போயிடுவான் அப்படின்ட்டு சொல்றா. இப்ப அவன் போனதுக்கு அப்புறமா இன்னொருத்தன் வரான். அவனுக்கு ஹெர்மைட்ங்கிற ஒரு கார்டு வந்திருக்கு. அதுக்கான அர்த்தம் வந்து துறவி. ஆனா அதை பார்த்தா துறவி மாதிரியா இருக்கு, ஏதோ சாத்தான் மாதிரியா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் அவனுக்கான பலன் என்ன சொல்றான்னா, இந்த சாத்தான் கையில ஒரு விளக்கு இருக்கே, அந்த விளக்கோட வெளிச்சம் வந்து உன்னை தப்பான வழிக்கு கூட்டிட்டு போகும், அதை நம்பி மட்டும் எக்காரணத்துக்கு கொண்டு போயிடாத அப்படின்ட்டு சொல்றா. அடுத்ததான் நம்ம ஹீரோ வந்து உக்கார. அவனுக்கான கார்டுல என்ன வந்திருக்குன்னா தி டெபில்னு வந்திருக்கு. அதுக்கான அர்த்தம் என்னன்னா நீ ரொம்பவும் திமிரு பிடிச்சவன், யார் பேச்சும் கேட்க மாட்ட, இதாலே உனக்கு நெருங்கினவங்கள நீ இழப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன சொல்றேன்ட்டு கேட்க, இந்த கார்ல வந்திருக்கிறத நான் சொல்றேன், நமக்கு நடந்த எந்த ஒரு விஷயத்த நான் சொல்லல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோக்கு இதெல்லாம்
பெருசா நம்பிக்கை இல்லாததால இதெல்லாம் சும்மா பொய்யான விளையாட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு எழுந்து போகலான்னு பார்த்தா ஹீரோயின் தடுத்து நிறுத்தி இங்க பாரு இப்போதைக்கு உனக்கு நேரம் சரியில்லை, அதனால நீ ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து மத்தவங்களுக்கு வந்த மாதிரி நமக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்த்தா தி டெத்னு ஒரு கார்டு வந்திருக்கு. அதாவது ஹீரோயின் வந்து சீக்கிரமா செத்து போயிருவா. இதெல்லாம் பார்த்து இவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. அப்புறம் இந்த கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பொட்டியில வச்சு அந்த ரூம்லயும் போய் வச்சுட்டு அவங்க ரூம்ல போய் தூங்குறாங்க. அப்போ ஒரு கொடூரமான சூனியக்காரி தரையில ஏதோ வரைஞ்சிட்டு இருக்கிற மாதிரியும் அதுக்காக அவளையே பலி கொடுத்து இருக்கிற மாதிரியும் ஒரு கொடூரமான சீனை காட்டிட்டு படத்தோட டைட்டில போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம பசங்களாம் அந்த ஹோட்டலை காலி பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது பெட்ரோல் பங்க்ல இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் விளையாட்டுல $700 வின் பண்ணிருப்பான். அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட அந்த சந்தோஷத்தோடவே எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. இப்ப இந்த எலிசங்கிற பொண்ணு குளிச்சு முடிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா இந்த பறன் மேல ஏறி போறதுக்காக ஏணி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஏணி கீழே இருக்கு. யாரு போட்டிருப்பாங்கன்னு நினைச்சிட்டு மறுபடியும் அந்த ஏணியை மேல தள்ளிடுறா. அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும்போது வெளியே யாரோ படபடன்னு கதவு தட்டுறாங்க. இவ்வளவு இந்நேரத்துக்கு யாரா இருப்பாங்கன்னு வெளியே போய் பார்த்தா வெளியே யாருமே இல்ல. அதே நேரத்துல இவளுக்கு பின்னாடி யாரோ நின்னுட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா லைட் போட்ட பின்னாடி அந்த உருவம் காணாம போயிருது. இங்க இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி ஏணி கீழே இறங்கி இருக்கு. இவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான் யாராவது விளையாடுவாங்கன்ட்டு டே உங்களோட ஆட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா வாங்கன்னு கத்துறா. ஆனா அவங்க சைட்ல இருந்து எந்த ஒரு ரீப்ளேவும் காணோம். அப்புறம் பரன் மேல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு மேலே ஏறி பாக்குறா. மேல இவளோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா சடனா ஒரு உருவம் மட்டும் கிராஸ் பண்ணி போகுது. இவ்வளவு பயத்துல டே விளையாடாதீங்கடா ஒழுங்கு மரியாதை வெளியே வந்துருங்கன்னு கீழே மேலன்னு பாக்குறா. அப்படி கீழே பார்த்துட்டு மேல பார்த்தா அந்த இடம் முழுக்க மெழுகுவர்த்தியா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தர்ட் கேம்ல இவளுக்கான கார்டு ஒண்ணு வந்துச்சு இல்லையா, அந்த கார்டு அந்த இடத்துல இருக்கு. அப்புறம் அந்த கார்டை எடுத்து பார்த்துட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் வந்து இவளை பயன்படுத்துது. இவளும் பயத்துல கீழே விழ இவளோட போனுக்கு அந்த சுருட்ட முடிக்காரி போன் பண்றா. இவளும் எப்படியாவது எடுத்து பேசலான்ட்டு தவண்டு போகும்போது அந்த கார்டுக்கு ஏத்த மாதிரி ஆல்ரெடி இவளுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. எந்த ஏணியில ஏறாலும் அந்த ஏணியில தான் இவளுக்கு சாபன்ட்டு. அதே மாதிரி அந்த பேயும் ஏணி எடுத்து இவ மேல நச்சு நடிச்சு சாவடிக்குது. அடுத்த நாள் காலையில இவ இறந்து போனது போலீஸ்க்கும் இவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிருது. அந்த கர்லிங் ஹேர் பொண்ணும் நேத்து தான் எனக்கு நல்லா பேசினா, ஆனா இப்ப அவ இறந்து காடுக்கிறான்ட்டு அதிர்ச்சியில இருக்கா. அப்புறம் நம்ம பசங்க எல்லாம் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இங்க இந்த கர்லிங் ஹேர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்து அவளோட ஃப்ரெண்டு செத்த அதிர்ச்சியில இருக்கா. அதனால நம்ம ஹீரோயின் வந்து அன்னைக்கு நைட்டு அவளுக்கு துணையா இருக்க இந்த பக்கம் இன்னொரு லவ்வர்ஸ காட்டுறாங்க. அவனோட லவ்வருக்கு ஆறுதல் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போகலான்னு பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்துல ஒரு உருவம் விளக்கு பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரியே இருக்கு. அதை பார்த்துட்டு இவனும் நடந்து போறான். ஆனா பின்னாடியே துரத்திட்டு வர மாதிரியே இருக்கு. அப்படியே இங்க இந்த சுருட்ட முடிக்காரி தூக்கத்துல இருந்து திடீர்னு எழுந்து இந்த மாதிரி நான் தூங்கும் போதெல்லாம் எலிஸ் என் கனவுல வந்துகிட்டே தான் இருக்கா, என்னால சரியா தூங்கவே முடியலன்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கூட அவ என்னதான் பழகினாலும் இப்ப அவ இறந்து போயிட்டா. அவ இறந்து போனது நிஜம். அதனால அதை நம்ம மறந்து அடுத்த கட்டத்துக்கு போக பார்க்கணும். ஏன் என்னையே எடுத்துக்கோ, நான் பிறந்த உடனே என்னோட அப்பா இறந்துட்டாங்க. நானும் எங்க அம்மாவும் மட்டும் தான் இருந்தோம். அப்புறம் எங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்க. அப்பதான் இந்த டரோட் கார்டை நான் விளையாட ஆரம்பிச்சேன். இந்த டரோட் கார்டை வச்சு எங்க அம்மாக்கு என்ன வருதுன்னு பார்த்தேன். டெத்துன்னு வந்துச்சு. அதுவே மறுபடியும் விளையாடி பார்த்தேன். டெத்துன்னு தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் மறந்து நான் வாழிலையா அப்படி இப்படின்ட்டு அந்த பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க இங்க இந்த பையன் அப்படியே நடந்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறான். அங்கேயும் விளக்கு பிடிச்சிட்டு உருவம் நின்றுட்டு இருக்க லைட் ஆஃப் ஆகி எரியுது. அதை பார்த்து பயந்து கதவு திறந்து அந்த பக்கமா போனா ஓடாத பழைய ட்ரெயினுங்கெல்லாம் நிக்க வச்சிருக்காங்க. ஆனா அப்ப கூட அந்த உருவம் இவனை துரத்திக்கிட்டே தான் இருக்கு. அப்படி ஓடும் போது இவனோட காலுக்கு ஏதோ தட்டுப்பட இவனும் என்னதுன்னு எடுத்து பார்த்தா அந்த நியூஸ் பேப்பர்ல இன்னைக்குதான் இவன் இறந்து போன மாதிரி காட்டுறாங்க. இவனும் அதை பார்த்துட்டு டரோட் கார்டை வச்சு நினைச்சிட்டு இருக்க அந்த இடத்துல அந்த உருவம் வந்து இவனை பயன்படுத்துது. இவனும் தப்பிச்சு அந்த பழைய ட்ரெயினுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அந்த உருவம் இவனை விட்டுற மாதிரியே தெரியல. அந்த உருவத்துக்கு பயந்து அந்த பழைய ட்ரெயின்ல இருந்து வெளியே குதிக்க ஆப்போசிட்ல இருந்து வந்த ட்ரெயின்ல அடிபட்டு செத்துறான். இவனுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க அந்த துறவியோட விளக்கு வெளிச்சத்தை தொடர்ந்து போனா பையன் செத்து போயிடுவான்ட்டு. அதே மாதிரி நடந்திருக்கு. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட இன்னும் நம்ம எலிஸ் இறந்து போனதுல இருந்தே நம்ம மீளல, அதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்டும் இறந்து போயிட்டான்ட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் போலீஸ்காரங்க இவங்களெல்லாம் இன்வெஸ்டிகேஷனுக்கு கூப்பிட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த நாள் 2 பேரும் இறந்து போயிருக்காங்க, உங்கள யாருக்காவது அவங்க எதுக்கு இறந்து போனாங்கன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பயலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவன் என்கிட்ட கடைசியா பேசும்போது என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு போனான், ஆனா எதுக்கு அவன் ட்ரெயின் முன்னாடி பாஞ்சி இறந்து போனான்னு தெரியல அப்படின்ட்டு சொல்றா. இந்த போலீஸ்காரங்களும் சரி நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது இன்வெஸ்டிகேட் பண்றீங்களா சார், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அடுத்தடுத்த நாள் இறந்து போயிருக்காங்க, என்ன இப்படி அசால்ட்டா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க எதமா சொல்ற ஒருத்தி என்னன்னா ஏணி மேல ஏறி கீழே விழுந்து இறந்து போயிருக்கா, இன்னொருத்தன் ட்ரெயின் முன்னாடி பாஞ்சி இறந்து போயிருக்கான், இது கொலைக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் நம்ம பசங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போனதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க அப்ப ஒருத்தன் ஒருவேளை நம்ம ஃப்ரெண்ட்ஸை கொன்னது நம்மள ஒருத்தரா கூட இருக்கலாம்ல, டேய் நாம எதுக்குடா கொல்ல போறோம், நம்மள ஃப்ரெண்ட்ஸுங்கடா, அடுத்ததா இன்னொருத்தி இது ஆக்சிடென்டா இருந்துச்சுன்னா எப்படி அடுத்தடுத்த நாள் உனக்கு ஆக்சிடென்டா, ஒருவேளை கோ இன்சிடென்டா கூட இருக்கலாம்ல. இவங்களுக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை
இவங்க இறந்ததுக்கும் நம்ம விளையாடணும்ல தெரோட் கார்டு, அதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரியே இருக்கு. ஏன்னா இந்த எலிஸுக்கு வந்து எந்த ஏணியில ஏறாலும் அந்த ஏணியில தான் மரணம்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அதனால அவ எந்த ஏணியில ஏறினாலும் அந்த ஏணியில தான் இறந்துட்டு இருந்தா. அப்புறம் அவனுக்கு வந்து அந்த துறவியோட விளக்கு வெளிச்சத்தை பின்தொடராத, அப்படி தொடர்ந்தினா உனக்கு மரணம் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதே மாதிரி தான் அவனும் இறந்து போயிருக்கான். ஒரு வேளை இதெல்லாம் அந்த காடால கூட இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பெருசா நம்பாம எந்திரிச்சு போலான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இந்த டொரோட் கார்டை பத்தி நெட்ல சர்ச் பண்றா. அப்பதான் 1950வது வருஷம் ஆல்மாங்கிற லேடி இந்த டொரோட் கார்டை பத்தி நிறைய விஷயத்தை எழுதியிருக்காங்க. அவங்கள போய் பார்த்தா அந்த டொரோட் கார்டை பத்தி நமக்கு தெரிய வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. கூடவே நம்ம ஹீரோவும் போறான். நம்பிக்கையே இல்லைனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க போறாங்கல்ல, அதனால அவங்க கூட போறான். அங்க போனா ஒரு காட்டுக்கு நடுவுல தன்னந்தனி அந்த ஆல்மா லேடியோட வீடு இருக்கு. வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. அப்போ திடீர்னு அந்த ஆல்மா லேடி வந்து நம்ம ஹீரோயினை பயன்படுத்த, இங்கெல்லாம் வராதீங்க போங்க போங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் தான், இந்த மாதிரி டொரோட் கார்டை பத்தி எங்களுக்கு தெரியணும், அதனால தான் நாங்க எல்லாரும் உங்களை தேடி வந்திருக்கோம். அந்த டொரோட் கார்டு விளையாடுறதால எங்க எல்லாருக்கும் ஆபத்து இருக்கு, அதனால எங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் இறந்து போயிட்டாங்க. இப்ப உங்களோட உதவியை தேடி வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்ல, அந்த லேடி அவங்க மேல கரிசனப்பட்டு உள்ள கூப்பிட்டுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த லேடி கிட்ட, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த கார்டு எடுத்து படிச்சு காட்டணும் அதே முறையில தான் அவங்க இறந்திருக்காங்க, சரி இப்ப அந்த கார்டு எங்க இருக்கு அப்படின்ட்டு கேட்க, அது வந்து நாங்க விளையாடிட்டு அந்த ஹோட்டல்ல வச்சுட்டோம்னு சொல்றா. சரி அந்த கார்டுங்க எப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு கேட்க, அந்த கார்ட்ஸ் ரொம்பவும் பழசா இருந்தது. அந்த கார்ட்ஸ் இருந்த பொட்டிக்கு மேல விசித்திரமான டிராயிங் எல்லாம் இருந்துச்சு. எது சக்கரம் போட்ட மாதிரி இருந்ததா அப்படின்ட்டு அந்த லேடி கரெக்டா சொல்றாங்க. அப்பனா இதை பத்தியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. 1951வது வருஷம் அந்த கார்ட்ஸால 7 பேர் மர்மமான முறையில இறந்து போனாங்க. அதே மாதிரி 1969ல 8 பேர் செத்தாங்க. அப்படி செத்தவங்க எல்லாரும் கொடூரமான ஆக்சிடென்ட்ல தான் செத்தாங்க. அதுக்கு காரணமா இந்த கார்ட்ஸ் தான். அப்புறம் லண்டன்ல 1988வது வருஷத்துல 5 ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்ட்ஸை விளையாடினாங்க. அதுல 4 பேரும் மர்மமான முறையில இறந்து போயிருந்தாங்க. அவங்க எல்லாம் உயிர் பழைச்சது ஒருத்தி மட்டும் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோயினும் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு கேட்க, அந்த 5 பேர்ல உயிர் பழைச்சது நான் மட்டும் தான். ஹீரோயினும் நீங்க மட்டும் எப்படி உயிர் பழைச்சிங்க அப்படின்ட்டு கேட்க, ஏன்னா எனக்கான கார்டை நான் பார்க்கவே இல்லை, அவங்க 4 பேருக்கும் பார்த்தா எனக்கு பார்க்கல அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் அந்த கார்டை அடிக்கலான்ட்டு இருக்கும்போது 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வியாபாரி வந்து அந்த கார்டை ஏலத்துக்கு விட்டாரு, அதனால அந்த கார்டு எங்க இருக்குன்னு தெரியாம போச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லேடி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த டரோட் கார்டை வச்சு ஜாதகம் பாக்குறது நேத்து இன்னைக்கு இல்ல, பழங்காலத்துல இருந்து இந்த வழிமுறை இருக்கு. 1700வது வருஷத்துல ஒரு ராஜாவோட மனைவி வந்து பிரெக்னண்டா இருந்தாங்க. அவங்க மனைவியோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க நாட்டிலே தலை சிறந்த வானியல் நிபுணரும் ஜாதகமும் பாக்குற ஒரு லேடிய பாக்குறாங்க. அந்த லேடி கிட்ட அவரோட மனைவியை பத்தி கேட்க, அந்த லேடி உங்களோட மனைவி வந்து குழந்தை பிறந்த உடனே இறந்து போயிருவா அப்படின்ட்டு சொல்ல, இதால கடுப்பான ராஜா வந்து அந்த லேடியும் அந்த லேடியோட பொண்ணையும் அவங்க நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ராஜாவோட மனைவிக்கு குழந்தை பிறக்க, குழந்தையும் இறந்து போயிடுது, ராஜாவோட மனைவியும் இறந்து போயிடுறாங்க. இதால பயங்கர கோபம் அடைஞ்ச ராஜா வந்து அவரோட வீரர்கள் கிட்ட அந்த லேடியை கொல்ல சொல்லி உத்தரவு பண்றாரு. ஆனா இந்த பயலுக்கு வந்து அந்த லேடியை கொல்றதுக்கு முன்னாடி அந்த லேடியோட பொண்ணை கொண்டு தூக்குல தொங்க விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மாக்கு பயங்கர கோபம் வந்து சடங்கெல்லாம் பண்ணி அவங்களே பலி கொடுத்துக்கிறாங்க. அதனால முதல்ல அந்த ராஜாவை கொண்டுறாங்க. அந்த கார்ட்ஸை யார் யாரெல்லாம் விளையாடுறாங்களோ அவங்க எல்லாரும் சபிக்கப்படுவாங்க, ஒரு சாபம் அவங்க மேல வந்து பாயும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோனும் இதுல இருந்து எங்களால தப்பிக்கவே முடியாதா அப்படின்ட்டு கேட்க, முடியும், அந்த கார்ட்ஸை அழிச்சிங்கன்னா நீங்க அந்த கொடூர ஆன்மா கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் நம்ம பசங்க எல்லாம் விசாரிக்க வேண்டியதெல்லாம் விசாரிச்சுட்டு அந்த கார்ட்ஸை எப்படி அழிக்கணும்னு யோசிச்சுட்டு கார்ல போறாங்க. அப்புறம் தான் அந்த கார்ட்ஸை மூணாவதா யார் விளையாடுனாங்கன்னு பார்த்தா ஒரு பொண்ணு விளையாடி இருக்கா. அவளுக்கு வந்து தூக்கிலிடப்பட்ட மனிதன் வந்திருக்கும். அப்படியே அவங்க ஒரு பிரிட்ஜ் மேல போயிட்டு இருக்கும்போது இவங்க போற கார் தானாவே ஸ்லோ ஆகுது. ஏன்டா காரை ஸ்லோ பண்றேன்னு கேட்டா, இல்ல நான் ஸ்லோ பண்ணல, கார் அதாவது ஸ்லோ ஆகுது அப்படின்ட்டு சொல்ல, அந்த பொண்ணு வந்து ஹீரோயின் சொன்ன வார்த்தைகளை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பா. அது என்னன்னா, அவளோட மரணம் வந்து கடைசியா பாலத்துக்கு மேலதான் இருக்கும். இப்ப அதே மாதிரி காரும் பாலத்துக்கு மேல நிக்க, இந்த பொண்ணு அடுத்ததான் நான் தான் சாக போறேன்னு சொல்லிட்டு பயத்துல காரை விட்டு இறங்கி ஓடுறா. ஹீரோயினும் பின்னாடியே ஓடாதன்னு சொல்லிக்கிட்டே போறா. அப்போ காரை ஒரு உருவம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இடிச்சிட்டு இருக்கு. அதை இவங்களால பார்க்க முடியலனா கூட கார்ல இருக்கிற சென்சார்ல காட்டுது. ஐயோ நாம என்ன ஆக போறோமோ தெரியலையே அப்படின்ட்டு கார்ல இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கும்போது மேல இருந்து அந்த பேய் வந்து இவங்களை பயன்படுத்திட்டு அந்த பொண்ணை கொல்றதுக்காக கயிறு எடுத்துட்டு போகுது. அச்சோ ஹீரோயினுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடி ஓடுறான். அந்த பொண்ணை பேய் கொல்றதுக்காக நெருங்கிட்டு இருக்குன்னு ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டு அடியே ஓடாதடின்னு சொல்லிக்கிட்டே போறா. ஆனா திடீர்னு அந்த பேய் குறுக்கால கயிறை போட்டு அந்த பொண்ணை மேல இழுத்து துடிக்க கொன்னுருது. அப்ப அந்த பேய் வந்து இவங்க முன்னாடி நின்னு பயன்படுத்த இவங்களும் பதறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு ஓட்டுறாங்க. அப்புறம் ஒரு இடத்துல நின்னு அந்த பேயை நம்ம அழிக்கணும்னா முதல்ல அந்த காடை அழிக்கணும், அதனால அந்த ஹோட்டலுக்கு நம்ம சீக்கிரமா போயாகணும்னு சொல்ல, இந்த பேக்ஸ்டல் இருக்கான் இல்லையா, அவன் வந்து நான் உங்க கூட வரல, நான் போறேன், ரூமுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிட்டு என் பாட்டுக்கு நான் இருக்க போறேன் அப்படின்ட்டு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து, டேய் உனக்கு என்ன கார்டு வந்துச்சுன்னு தெரியுமாடா, நீ வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட இருந்தாதான் பாதுகாப்பா இருப்ப, தனியா போனீங்கன்னா செத்து போயிட
ஹீரோடா அப்படின்ட்டு சொல்ல, அட உங்களாலதான் எனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறான். அப்படி போகும்போது இவனுக்கு சிரிக்கிற சத்தம் கேட்க யாருன்னு திரும்பி பார்த்தா இவனோட கார்டுல ஜோக்கர்னு வந்துச்சு இல்ல, அந்த ஜோக்கர் அங்க நின்னுட்டு இருக்கான். அவனை பார்த்து பயந்து இவன் ஓடி போய் லிப்டுக்குள்ள ஒளிஞ்சிக்க, லிப்டும் மேல போகுது, 5வது ஃப்ளோருக்கு போயிடறான். அப்போ லிப்ட் திறக்க 5வது ஃப்ளோரே இருட்டா இருக்கு. அங்க ஜோக்கர் இவனை கிட்ட கிட்ட வந்து பயன்படுத்த இவனும் லிப்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போலான்னு பார்க்க இவன் பின்னாடியே ஜோக்கர் வந்து இவனை முழுங்கி கொன்னுருது. அப்புறம் நம்ம பசங்க அந்த ஹோட்டலுக்கு வந்து அந்த கார்ட்ஸை நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க. ஆனா அதுல என்ன பிரச்சனைனா அந்த கார்ட்ஸை நெருப்புல போட்டு எரிய மாட்டேங்குது. அதனால அந்த லேடியை உதவிக்கு கூப்பிடுறாங்க. அந்த லேடியும் அங்க வர எங்களோட ஃப்ரெண்டை எங்க கண்ணு முன்னாடி அந்த பேய் துடிக்க துடிக்க கொண்டுடுச்சு அப்படின்ட்டு சொல்ல, இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஒரே ஒரு ஆத்மா தான். அந்த ஆத்மா தான் கார்ட்ஸ்ல வர உருவத்துக்கு ஏத்த மாதிரி கேரக்டரை மாத்திக்குது. இப்ப அந்த ஆத்மாவை அந்த கார்ட்ஸ்ல இருந்து வெளியே அனுப்பிட்டேன்னா உங்களோட பிரச்சனை உங்களை விட்டு போயிடும். அதனால அந்த லேடியும் அந்த கார்ட்ஸை வச்சு அதுல இருந்து அந்த ஆத்மாவை வெளியே அனுப்ப பார்க்க அந்த இடத்துக்கு அந்த ஆத்மாவும் வந்துருது. அன்னைக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ கார்டை செலக்ட் பண்ண, உனக்கு நீயே செலக்ட் பண்ணிக்கல, அதனால நான் உனக்கு இன்னைக்கு செலக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பேய் அந்த லேடிக்கு கார்டை செலக்ட் பண்ண 6 சாம்பர்ஸ்னு வந்திருக்கு. அதாவது 6 கத்திகளை தான் உனக்கு மரணம்னு சொல்லிட்டு அந்த லேடியை இருட்டுக்குள்ள இழுத்துட்டு போக எங்க போயிட்டாங்கன்னு நம்ம பசங்களும் தேடி பாக்குறாங்க. அப்ப அந்த லேடி மேல இருந்து கீழே விழ அந்த கார்டுல இருக்கிற மாதிரியே 6 கத்தியால இறந்து போயிருக்காங்க. இத பார்த்து பயந்து நம்ம பசங்க எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பக்கமாவும் அந்த கர்லிங்கார் இருக்கிற பொண்ணு மட்டும் ஒரு பக்கமா ஓடிடுறா. இவளும் பயத்துல ஹீரோயினை தேடி போறா. அப்போ கீழே இருந்து நான் இங்க தாண்டி இருக்கேன் கீழே வா அப்படின்ட்டு சவுண்ட் கேட்க இவளும் அந்த சத்தத்தை நோக்கியே போறா. இவளுக்கு கார்ட்ஸ்ல என்ன வந்திருக்கும்னா மெஜிசியன் வந்து மத்தவங்களை ஏமாத்துவாங்க. இவளுக்கு வந்த கார்ட்ஸ்லயும் நீ மத்தவங்களை நம்பி போனீனா உனக்கு மரணம் நிச்சயம்னு வந்திருக்கும். ஆனா இவ அதெல்லாம் நினைச்சு பார்க்காம அந்த குரல் வந்த இடத்தை நோக்கியே போறா. அப்படி இவ போக போக இந்த மேஜிக் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கே போயிடுறா. அங்க இவ கார்ட்ஸ்ல வந்த மெஜிசியன் இருக்க அதுக்கு பயந்து அங்க இருக்கிற பொட்டியில ஒளிஞ்சுகிறா. இந்த மேஜிக் பண்றவங்க எல்லாம் ஒருத்தரை பொட்டியில படுக்க வச்சு அவங்கள ரம்பத்தால அறுத்து அவங்க சாக மாட்டாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த பொண்ணையும் ரம்பத்தால அறுக்கிறான். ஆனா இந்த பொண்ணை உண்மையாவே துண்டு துண்டா அறுக்க அவளும் இறந்து போயிடுறா. இப்ப உயிரோடு இருக்கிறது நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மட்டும்தான். இவங்க 2 பேரும் உயிருக்கு பயந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாம சாக போறோம் அப்படின்ட்டு சொல்ல இப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியாவே வருது. இந்த கார்டை யார் சூஸ் பண்றாங்களோ அவங்க வந்து சபிக்கப்படுவாங்க இல்லையா. இப்ப அந்த பேய்க்கு நாம கார்டை சூஸ் பண்ணலாம்னு சொல்ல திடீர்னு நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த டெவில் வந்து அவனை இழுத்துட்டு போக நம்ம ஹீரோயினை பயந்து ஓடி போய் அந்த பேய்க்கு கார்டை சூஸ் பண்ற முயற்சியில இருக்கா. அப்ப நம்ம ஹீரோக்கு டெவில்னு கார்டு வந்துச்சு இல்லையா, அதுக்கேத்த மாதிரி ஹீரோவையும் இழுத்துட்டு போக இங்க நம்ம ஹீரோயின் வந்து அந்த கார்டை சூஸ் பண்ண பாக்குறா. அப்ப அந்த பேய் அந்த இடத்துக்கு நடந்து வந்து ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோயின் வந்து உங்களுக்கான கார்டை நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்ல கீழே பார்த்தா டெத்துன்னு வந்திருக்கு. அந்த பேய் அந்த வட்டத்துக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போகுது. அங்க நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணு செத்துது வந்து யாராலையும் தாங்கிக்க முடியாதுதான், ஆனா எதிர்காலத்துல எந்த ஒரு தப்பும் பண்ணாதவங்க உங்களால அழிஞ்சு போகிறது சரியில்லை, நீங்க நிம்மதியா சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்ட்டு சொல்ல அந்த பேயும் எரிஞ்சு சாம்பலாகி காத்தோட காத்தா போயிடுறாங்க. அதோட அவங்க உருவாக்கின அந்த கார்ட்ஸும் எரிஞ்சு சாம்பல் ஆயிருது. அப்புறம் நம்ம ஹீரோவும் இனிமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நாம இனிமே நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்க அந்த கார்ல இருந்து யார் இறங்குறாங்கன்னு பார்த்தா நம்ம பேக்ஸ்டன் பையன் தாங்க. இவன் தான் செத்து போயிட்டானே, எப்படி உயிரோட வந்திருக்கான்னு எல்லாருக்கும் யோசனை இருக்கும். இவன் அந்த லிப்டுக்குள்ள அந்த பேய் கொல்ல வரும்போது திடீர்னு இவனோட ரூம்மேட்ஸ் வந்து அந்த லிப்டோட டோரை ஓபன் பண்ணிடுறான். அதனால இவன் ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தா இவன் அந்த பேயால கொல்ல முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவனும் உயிர் பொழிச்சிருக்கான். அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படத்தை நல்லா சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் படத்துல மீட் பண்ணலாம். நான் உங்கள் எஸ்பி மூவி டாக்.